எங்க வந்துக்கிறேன் தெரியுமா? தென்னலூர் கூத்தார வந்துக்கிறோம். தென்னலூருக்கு வந்து தெரியாதா? தென்னலூருக்கு பார்த்தாயா? என்ன கோட்டை? கிட்கிந்தாவை நிறுத்தக்கூடிய அந்த 5 அறிவு மிக்க குரங்கு பொருங்கடா இது எப்படி கோட்டை? அந்த குரங்குக்கு இவ்வளவு பெரிய கொட்டை கோட்டை கோட்டை நாங்க நீ சொல்ற வார்த்தை ஒரு கோட்டை நமது தென்னிலங்கையிலே ஒரு வீதிக்கு சிவ ஆலயங்கள் சிவபக்தர் அந்த பாடி இங்குதான் இருக்கிறா. அவன் கண்ணட பட்டா இன்றோடு அவன் காவிடா. உன் அடியில கருத்தர் நான் சிசியன் மந்திரி மகோதரன் அந்த 5 அறிவு கொண்ட வாரிய கர 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 சுவாமிக்கு எந்த ஒரு தீங்கும் பகமும் இல்லாமல் இருக்கேன். அப்படியே அண்ணா ஆதிபராசக்தியை மனிதனும் நான் பூஜித்து வளர்ப்போம். ஆனால் பூஜிக்க வேண்டும். அண்ணா தாயி கற்பகமே அம்மா 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 கற்பகமே உணர்ந்து துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறமுடையவளே அம்மா வடிவாய் நின்று உலகனை காப்பவனே செம்பவளமேனி வண்ணன் செம்பவளமேனி வண்ணன் மயிலும் மயவளே கற்பகமே உணர்ந்து துணையாரம்மா அழகாக எதிர்கொண்டும் பச்சை பசீர் என்று காட்சி அளிக்கிறது. என்ன ஒரு அழகு! அதை விட குரங்கு எப்பேற்பட்ட நகரத்தை எவ்வளவு சிறப்பாக கட்டியிருக்கிறது. சரி, கோட்டைக்குள் சென்று யார் நம்ம குரங்கு வீட்டுக்கு வரல, ஒடியார் வீட்டுக்கு வந்துக்கிறோம். பொங்கல் சீசன் இல்ல, ஒடியார் வீட்டு அம்மா உள்ள ஓ சட்டி
கோயம்பு சக்தி கோயம்பு சக்தி ஏய் சக்தி அவன் என்ன சொல்றான்னு காது கொடுத்துட்டே இருப்பான் கேளுப்பா. சக்தி கல்ச்சடி மென்பை அது என் வாயில வரமாட்டேங்குது. நான் கூட்டி பறக்கல எனக்கு. ஐயா இந்த வானர வீரன் அவன் கோட்டையிலே ஒரு பெண்ணானவள் சக்தி கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாராக இருக்கிறார்? யாராக இருக்கா கூப்பிடலாமா? ஏய் பெண்ணே! ஏய் பெண்ணே! அட பாவி, அன்னை ஆதிபரா சக்தியை பூஜித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அழைக்காமல் அழையா வீட்டுக்குள் நுழையா நாயைக்குள் வந்தீர்களே, நீங்கள் யாரடா? எங்களை கேட்கிறாயே நீயா ரொம்ப அன்பா பேசுறான். அழையாத வீட்டிலே நுழையாத நாயைக்குள் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் யார்? வெறி குச்சனா இங்க வெறி பிடிச்ச நாயா? போலான்னு பார்த்தாங்க ஏய், யாருடா? வந்திருக்கும் இந்த ஆடி போல நீ யாரு? வீடு தந்திருந்தா நாய் உள்ள வந்துடும். ஆமா அது போல பூஜார தந்திருந்த உடனே நாங்க வந்துட்டோம். ஆமா, விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாம இருவரும் நுழைந்திருக்கீங்களே, நீங்க யாரு? சரி நான் யார்கிட்ட இருக்கட்டும், நீ யாரியா? யார் தெரியாதா? யாரு? யார் தெரியாதா? யாரு? நான் யார் தெரியுமா? இந்த கிஷ்கிந்தைய ஆளக்கூடிய வானர கூட்டத்திற்கெல்லாம் தலைவாக வெங்கக்கூடிய வீரவாளி என்பவருடைய மனைவியுடைய பேர் தான் தாரை. தரமா, 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 தரமா. என்ன தாரமா? இப்படி திரும்ப ஐயோ ஐயோ பொறுப்பு போட்டாச்சா குழந்தையா? பொறுப்பு போட்டாச்சா ஏய், ஒரு பொறுப்பு ஐயோ, ஐயோ ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கிறாள் புண்டு ஓதிரியா யார் நம்ம பொண்டாட்டி? புண்டு ஓதிரி ஏய் உனக்கு என்ன பொண்டாட்டி? பட்டாதே. அது முடி எதுக்கு சீக்கிரத்துல குப்பை கடைசி ஒரு பொறுப்பு போட்டாச்சு முடிய பாரு என்னடா? ஐயோ அப்படியே முன்னூத்தி நூறு இருக்குது ஆனா போயிட வேண்டிய பேஜ் ஆகும் ஏய் பெண்ணே, என்ன? எங்களை யார் என்று கேட்டா ஏனா யார் தெரியுமா? யாரு? எங்களை ஆளக்கூடிய ராமனே. வெள்ளிங்கிரி மலை வேறோ மழை அடியில மாட்டிக்கிற சக்கர தேவையான சக்கரா வருடங்கள் பாடி காமோதி ராகத்தை பண்ண ஓடி ஓடி வா. அந்த ராவணனா? அதே ராவணன் தான். அதே ராவணனா? எதற்காக? ராவணா? வந்ததென்ன ராவணா? ராவணா வந்ததென்ன ராவணா, மாட ராவணா, நடி ராவணா, பேடி ராவணா, மாட ராவண ராவண ராவணா, வந்ததென்ன ராவணா. ராவணா ராவணா பண்ண புட்டு ராவணா வந்ததென்ன ராவணா? மகிழங்க ஒரே நகர் தேவர்களாகவே வந்ததென்ன ராவணா. எந்த நாதனும் அருகில்லை, எந்த நாதனும் அருகில்லை, எப்படி வரலாம் இந்த வேலை? அந்த மாதனாரும் உள்ளே வந்ததென்ன ராவணா ராவணா ராவணா. ஏய் தாரை ராவணா ராவணா
எங்க ஐயா எப்பேற்பட்ட ஆளு. பத்து தலை. சக்கராபரணம் ராகத்தை பாடியவர், சொல்ல சொல்ல சொல்ற. தாய்க்கு பல தொண்டுகள் செய்தவர், ஆத்மாணிகத்தை பரிசாக பெற்று வந்தவர். 10 தலை 20 கரும் வெள்ளையங்கிரி மலையை வேரோடு பேர்த்தவர், மலை அடியில மாட்டிருக்கீங்க. அதுதான் முக்கியமா பெருமை சொல்றா. நீங்க மலைக்கு அடியில மாட்டிக்கிறீங்க. சரி, இதுக்கா ராவணா அவன் கூட வந்துட்டு நீ யாரு? நான் மந்திரி மகோதரன். மந்திரி மகோதரன். வரும் பொருள் உரைத்தால் ஆத்தே இந்த மந்திரிக்கு அழகு. அழகே. எங்க ஐயாவை தூக்கி போய் சுடுகாட்டுல சேர்க்கிற வைக்கலாம். என்ன சுடுகாட்டுல? எதிரிகளை 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 சுடுகாட்டில் சேர்க்கும். நாம் சென்னிலைக்கு வெற்றியோடு போக வேண்டும். ஆமா, உங்க இருவருக்கும் இந்த இடத்துல என்ன வேலை? வெங்காயம் வெட்ட. அந்த வேலைக்கு வரணும். ஒரு பொட்டை சிரிக்கி அவ கேக்குறேன், எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? சொல்லு. உத வாங்கி போவோம். கண்டிப்பா வாங்கி போங்க. வந்து வேலைக்கு கொண்டு வந்து வாங்கி போட்டு உரம் எடுத்து வந்து வந்து நிற்கிறோம். உன் கணவன் வாடி என் கணவன் எங்க இருக்கிறார்? சந்தித்து சந்தித்து அவனிடம் சமர் செய்ய வந்திருக்கிறேன், போர் செய்ய வந்திருக்கிறேன். அதே புத்தி கெட்டு விட்டதா? மதி மயங்கி விட்டதா? என்னுடைய கணவர் வீர புஜம்பல படைத்தவரிடம் நீங்கள் சண்டையிட போகிறீர்களா? ஒரு குரங்கு பொண்டாட்டி வாய் வெக்கமா செத்துலாம் சத்தியமா. இதே பொம்பளை என்ன கேட்டுதானா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கட்டி குடிச்சுட்டு செத்து போயிருப்போம். விஷமான பொருள் செத்துருவேன். சுகர் அதிகமா இருக்குது. ஏதோ காரி துப்பி அங்க துப்பி அதோட சந்தோஷம். என்னடா என்ன திட்டுறீங்களா? என்னடா போய் நம்ம எப்பேற்பட்டாரு 10 தலை 20 கரம் வெள்ளைக்கு அந்த மலை அடியில மாட்டிருக்காரு. வீரமே அங்கதானா போயிட்டு சொல்லாதா? உன்னுடைய கணவனை இருக்கிறார். என்னுடைய கணவன் இருக்கும் அது என்ன தீவிர கூட வேற எங்கேயும் அடிக்காது, கேஸ் ஆயிடும். சூத்து மேல அடிச்ச கேஸ் கிடையாது. சூத்து மேல அடிச்ச கேஸ் கிடையாது. அது எப்படி காலையில என்ன நினைப்பாங்க? லாலாப்பேட்டில இருந்து ஆள் வந்தாரு, ராவண வேஷம் ஆடினாரு, பாவம் உள்ளி குடிச்ச மாதிரி இந்த பையனை அடிச்சு சூத்திலே அடிச்சு சாவடிச்சு. ஆமா, காலையில நம்மள புடிச்சத மரத்துல கட்டிடுவாங்க. கட்டி என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணை கேட்பாங்க. சூத்து மேல அடிச்ச கேஸ் கிடையாது. கையை மேல அடிச்சு கையை வீங்கி போனா கையை காட்டுவான், காலு மேல அடிச்சு காலை வீங்கி போனா காலை காட்டுவான். நம்ம சூத்து மேலே அடிச்சு சூத்து வீங்கி போனா அவ்வளவு ஜனத்து முன்னாடி துணியை தூக்கிட்டா காட்டுறான். முதல்ல கட்டணாடு என்ன விளக்கமா சொல்றேன், என்ன விளக்கமா சொல்றேன். என்னுடைய கணவர் எங்க இருக்கின்றார் என்று உரைக்க வேண்டும். அப்படித்தானே? இமாச்சலம் சென்று அந்த சிவனிடத்திலே வரத்தை பெற்று அரிய பெரிய வரங்களை வாங்க இமாச்சலம் சிவபெருமானை குறித்து இமயமலை சாரியில தபமிருக்க வாடி அங்க போய் கொள்ளலாம்.
அங்கு உன் கணவன் வாடி ஆக வேண்டும். காலையில் காலி உம்மை நீ அறக்க போற நீ தாய் அப்படியே நீ தாலி அறுத்தாலும் கவலைப்படாது. என்னடா மாமா உனக்கு நான் 2வது தாலி சொல்றது கேளுடா. உன் கணவன் வந்தா வந்தா மாமா நான் வந்து போறேன்னு சொல்லுங்க. மாமா வந்து போனாரு. மாமா முத்து முத்து போனாரு வந்து போனாரு கூட்டுக்கார வந்தா சொல்லணும். புறப்படுங்க. இதுக்காக வந்தேன் நான். ஒண்ணு புறப்படு, போகலாம் வாங்க. அங்கு போனார் போடு. கொள்ளை செய்தார். போனால் அங்கு போனால் ரவண போனால் கெடுதி நேரும் எங்கு வேண்டாம் சொல்லை கேளும் போனால் கெடுதி நேரும் எங்கு வேண்டாம் சொல்லை கேளும் டேய் மகனே, அங்க போனார் எங்கே அவருடைய கணவனுக்கு ரொம்ப ஆபத்து வரப்போகுது என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். கெடுதி எங்களுக்கு வராது. அவனுக்குதான் உன் கணவன் வாழைக்குத்தான் கெடுதி வரும். உண்மை. புறப்படுகிறோம். புறப்படுகிறோம். அம்மா தாயி ஏகால மணி தரை என்னடா தரை என்னடா புறப்படுகிறோம். இமயமலைச்சாரல் இங்க வா. நீ யாரு நீ வாடா. மந்திரி மகோதரன் ஆ? மந்திரி மகோதரன் அவன் யாரு? தென்னிலங்கை வேந்தன். ஒரு நாட்டுடைய அரசன் வழிமாறி போனாலோ வரும் பொருள் உரைப்பவன் யாரு? மந்திரிக்கு அழகு. அவன் தான் கேட்டு கெட்டு போய் ஒரு பெண்ணை அடிக்கிறான். நீ அவன் கூட சேர்ந்து அடிக்கிறிய மந்திரிக்கு அழகு இதுதானா? இல்லம்மா பண்ணி பிடி துண்ணுதுன்னா கூட சேர்ந்து போன நானமா புண்ணாகணும். அதனால அவன் தான் செத்து போறான். அவன் சும்மா போக மாட்டான். சனி போனதுக்கு என்ன கூட்டு போக போறான். அதனால கூடவே வச்சுதான் போறேன். உருவம் ஒன்னா இருக்கிறதுனால என்னைக்கு அம்மா மாத்தி புடிச்சு போக போறான். அதனால இமயமலை சாரல் செல்கின்றோம். அங்கு உன் கணவன் வாலி அங்கு காலி வாலி இருக்கிறான வாலி உன் வீட்டுக்காரன் அவன் பசங்க அடிக்கிற கோழியா கோழி அடிய அங்க காலி உம்மால நீ அறக்க போற தாலி கவலைப்படாத. மாமா வீட்டுக்கு வந்துடு. மாமா வச்சு தண்ணி ஊத்துற மட்டுமா என்னுடைய கணவர் அங்கு சென்றிருக்கிறார். இந்த ராவணோ பின்தொடர்ந்து போருக்காக செல்கின்றான். இருந்தாலும் என்னுடைய கணவருக்கும் என்னுடைய மாங்கல்யத்துக்கும் எந்த ஒரு பாக்கியம் வராமல் நீதான் அம்மா கட்டி காக்க வேண்டும். அம்மா பரமேசா, கையிலை வாசா, மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் உனையே வணங்கிக் கொண்டு வருகின்றேனே, நீதான் அருள் புரிய வேண்டும். ஈசா, பரமேசா, சுடர் ஒளி சுடரொலியே தயாபரணி ஜோதியன் சுடரொலியே இறைவா ஆகுமா உடையது அனைத்துமே புவி மேலே ஜோதிய
பாசமெனும் பந்த பாசமெனும் பாவங்கள் தேராமல் பரமனே நீதானே மனநிலை மாறாமல் பாடி அழைத்தார்கள் செவிதனில் கேளாமல் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க பக்தனே வாலி, நீ யாரை குறித்து மகத்தான வேள்வி செய்தாயோ அதே முக்கண் படைத்த ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறேன் பார். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இறைவா ஹலோ இறைவா ஐயா ஐயனே நிலகண்டா இறைவா 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 இருக்கரமும் நான் படித்தேன் இறைவா என் தவத்தை மெச்சி எனக்கு காட்சி கொடுத்து ஈசா பரமேசா இருகரம் பரமேசா இருக்கரம் நான் படித்தேன் இருக்கரம் நான் படித்தேன் இளைஞரி தான் தொழுதே ஈசா பரமேசா கதிர்மதி கங்கை தானை கதிர்மதி கங்கை தானை அணிந்தவனியே காலனை நதி காடா புதைத்தவன் நீயே
ஈசா பரமேசா அடடா, அடடா. சுவாமி அடடடடடடடா. அடியேனே வாழ்த்து வேண்டும். என்னே பக்தி, என்னே பக்தி. பக்தனே வாலி, சுவாமி இரவென்றும் பகலென்றும் பாராமல் பாராமல் அள்ளும் பகலும் 60 நாழினையும் அவனே அவனே என்பதை விடுத்து சிவமே 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 என்று துதித்து வருகிறார். உன் தவத்திற்கு மெச்சினேன் அப்படியா பக்தனே. சுவாமி வாலி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள். இந்த முக்கன் படைத்த ஈசன் தடையில்லாமல் வாரி வழங்குகிறேன். சுவாமி எனக்கு காட்சி கொடுத்து விட்டு அடியனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறது. மிக்க மகிழ்ச்சி சுவாமி. எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? ஆதியாயனாதயாத ஐயனே நிலகண்டா சிவமே எனக்கு மாதியாய் பலத்தில் ஈதியாய் சமரில் பாதியாய் என்னை வெல்ல வருவோர் பலத்தில் பாதியே அருள் செய்வான். பாதியை செய்வாய் அருள் செய்வாய் பராபரணே வரணே வரணே. நரரானாலும் சரி, சுரரானாலும் சரி, தேவர்களானாலும் சரி, மூவர்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சமர் ஒன்று நேர்ந்தால் என்னோடு சமர் செய்ய முடியுது. அவர்கள் பலத்தில் பாதி பலனை அடடடடடடடடா. பக்தரே வாணி, உன்னை எதிர் சென்று போர் செய்ய வருபவரின் பாதி பலம் உம்மை வந்து சேர வேண்டும். அவ்வளவுதானே. இந்த வரம் உந்தனுக்கு அருள்வே. இந்த வரம் உந்தனுக்கு தருவி இந்த வரம் உந்தனுக்கு அருள்வே. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. சுவாமி வாலி, கேட்ட வரத்தை தடையில்லாம கொடுத்து விட்டு ஆனால் ஒன்று. ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றதே. என்ன சுவாமி அதன் அர்த்தம் ஒன்றுமே புரியவில்லையே. மும்மூர்த்திகளாக இருந்தாலும் இருந்தாலும் உன் எதிரிகளாக இருந்தாலும் இருந்தாலும் உடன் பிறந்த உன் பங்கும் பங்காளிகளாக இருந்தாலும் உங்களுக்கு பகைவர்களாக இருந்தாலும் உன்னை எதிர்கொண்டு வருபவன் பாதி பலம் உண்மையே வந்து சேரும். ஆனால் ஒன்று, சதா நேரமும் இந்த சிவத்தை துதித்திருக்கிறார். என் நேரத்திலாவது இந்த சிவத்தை மறந்து பலதார கமலத்தில் ஈடுபட்டாய். பலதார கமலம் உனக்கு குலநாச தகனம், குலநாச தகனம். எமது பக்தியை மறந்து மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டார். உனக்கு அப்பொழுதே மரணம் நிச்சயம், நிச்சயம். நான் கேட்ட வரத்தை தடையில்லாமல் தந்துவிட்டு என்னை சிந்தனையில் சிதற விட்டு விட்டீரே சுவாமி. என்ன செய்வதென்று ஒன்றுமே தெரியவில்லையே. நான் ஏன் என் மனைவி விட்டு விட்டு வேற ஒருவன் மனைவி மீது எதற்காக நான் ஆசைப்பட போகின்றேன்? ஆசைப்பட்டால் தானே எனக்கு மரணம். இருந்தாலும் அந்த சிவனை கோரி தவம் செய்து எனக்கு காட்சி கொடுத்து விட்டு அவரை பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டு சென்று விட்டாரே. இருந்தாலும் இதோ தெரியும் இந்த பாரின் மீது அமர்ந்து அந்த ஈசனை வணங்கிவிட்டு பிறகு செல்லலாம் கிஷ்கிந்தாபுரி எனது மனைவியை பார்க்க. ஏண்டா அந்த குரங்கு பொண்டாட்டி சாரு என்னுடைய கணவன் இமாச்சலம் சென்றிருக்கிறான். மணிமுடி விட்டு ஆகையால் காடு மலை கடத்தை இந்த கைலாய வந்திருக்கிறோம். இமயமலை சாரணியை அந்த வாளி எங்க இருக்கிறா பாரு. வருவாங்க வருவாங்க. ஓ
அக்கறம் அதோ இருக்கிறார் அஞ்சறிவு உள்ள குரங்கு குரங்கை உங்களுக்கு நிகரானவனா ஓ நீங்க போவாதீங்க. ம். நீங்க யார்? மந்திரி மகோதரன் தென் இலங்கையை ஆளக்கூடிய ராவணன். ராவணை நான் உங்க அடியில இருக்கிறது டேய் என்ன காடி சிஷியங்க மந்திரி மகோதரன். அப்படி சொல்லாத நீ சாப்பிடறதுக்கு நீங்க வேலை செய்யுங்க, ஆ. நான் சாப்பிடறதுக்கு நான் வேலை செய்ய தேவையா? ஓ சதா நேரம் உங்க கூடவே இருக்கிறேன். பாலே பாலே அந்த அஞ்சறிவு பிறந்து நான் போய் அந்த முனவாள ஏய், அது 10 20 நாடு கோடி மரம் பெற்றவன் வெள்ளிங்கிரி மலை பேரோடு பெற்றவன் அந்த மலை அடியில மாட்டிக்கிறது. அதை மட்டும் போகும் சொல்லாதே யாரும் கேட்டா பாலே எல்லோரும் தாங்க மாட்டா. போ போ ஓ நமச்சிவாய நமக. ஒரு அஞ்சறிவு உள்ள குரங்கு சேமியம் தேவியாவா எந்த நேரம் பார்த்தாலும் சீனியவன் அப்பா ஐயா, எனது இடது கையா இடது கையா அவன் முனவாளை பிடித்து பிடித்து கர்ற 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 கர்றவன் சுத்தி ஆகாயத்திலே தூக்கி எறிகிறேன். பலே 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 சமா சமா நீ வேலையை பார்த்து பார்க்காத, ஆ ஆ ஆ வேலையை பார்த்து பாக்குறேன் 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 ஆகையா ஆ ஆ ஆச்சா ஏய் தூக்கி போச்சடா ஏய் என்ன மேல ஒரு டேய் சன்னா டேய் டேய் பூமிடா பூமா தேவிடா போர் போடாதா யாரோ எந்த செஞ்சு வச்சுக்கிறான். இந்த வாழை தூக்க வேணாம்னு எவனும் செஞ்சு வச்சுக்கிறான். மாடையா மாடையா இந்த செய்வனை எடுக்கணும்னா ஆஹா என்ன சுடுகாட்டுக்கிட்டு போய் குஞ்சு அறக்கணும். டேய் போய் பயந்துட்டேன் நான். ஐயா சரி, என்னை விடு. விடு 10 தராய், ஆ பக்கத்துல 20 தராய். தாய்க்கு தொண்டுகள் செய்தவர் தமிழ் மன்னர் மண்டலம் வெள்ளிங்கிரி மலையை வேறுபடம் ஏற்றவன் அந்த மலை அடியில மாட்டி அது மட்டும் வெளி சொல்லாதே அதான் ரகசியம் நீங்க ஆகவே, நீங்க ஆ, கர 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 கரன்னு ஆ, தூக்கி எறிங்க. போடா. மாடையா, நான் எப்பேற்பட்டவன் போய் போதும் பொண்ணுக்கு வாழ நான் சொல்லுவேமா இல்லைங்க, என்னாலேயே அந்த வாழைய தூக்க முடியல. இந்த வாழே இந்த பெருசுக்குதுன்னா அவனுடைய கை முஞ்சவெல்லாம் எப்படி இருக்கும் எந்தெந்த பெருசு இருக்கும்? பார்வை போகின்ற இடம் எனக்கு புரிகிறது இல்லைங்க. மேல போய் பாரு பாரு ராவண ராவண 10 தரேன், 20 தரேன், 10 தரேன். எம்மா வெட்டி போய் பார்க்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை இன்னும் பூமி கூட நோவாத என்னங்க வெள்ளிங்கிரி மலையை தூக்கினாலும் ஒன்று நான் போய் தூக்கலாம். என்னப்பா கொஞ்சம் கொஞ்சமா போறீங்க பழம் சாமி கொஞ்சம் கொஞ்சம் டேய் இந்த வாளை தொட்டவுடனே அசைக்க முடியா? என்னுடைய பலமெல்லாம் கொஞ்சமா குறையுதுடா அங்க இலையில அசைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா சாம்பார் கொஞ்சம்,
ரசம் கொஞ்சம், காரக்குழம்பு கொஞ்சம், 2, 3, 4 வடை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாயில போட்டு அசைக்கல. ஏன் அது போல இங்க அசைக்க முடியல. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதான் மூச்சு அடிச்சு போய் சொல்றது ஐயா. ஐயா ஆமா, வாழை அசைக்க முடியல. வாழை தேவையில்லை. பாரமீராமந்து கொண்டு இருக்கிறார். அவனை போய் கூப்பிடு. உமது பலத்தையும் எமது பலத்தையும் ஒன்றாக சேர்த்து பாரமீரத்து தலைவர். அந்த சிவனை கோரி தவத்தில் இருந்து என் தவத்தை கழித்து விட்டு யாரோ என்று தள்ளிவிட்டார்களே. யார் அந்த சதிகாரன்? என்னை அழைத்தவன் என்னை எரிப்பினோன் எங்கே? எங்க அர்த்தம் எங்கே? எங்கே என்னை எரிப்பினோன் எங்கே? என்ன சொல்றேனே தெரியல உனக்கு. எங்க ஐயாவை யாரு நினைச்சேன்? நேரில் பார்த்தவன் பத்து தலை மலையை இப்படி செய்தாங்க. பின்னாடி ஒரு சொம்பு எடுத்தாந்து சேர்ந்து கோமியை போடுவேன். அந்த கோமியை எடுத்து போய் உள்ளத பட்டு ஒரு மூஞ்சி மேலாம் தேடி அது வரும் மூஞ்சி மேல குடிப்போமே சோபாபான சொல்லு சொல்லு. யாரா பையன்? என்னடா தன் இலங்கை யாரக்கூடிய ராமநேஸ்வரன். ராமநேஸ்வரன். ஆஹா, ராமநேஸ்வரன் கேள்விப்பட்டதுண்டு. இப்போதுதான் நான் நேரில் பார்க்கின்றேன். அந்த ஈசனை நேரில் பார்த்தவன் சங்கராபரண ராகத்தை பாடியவன். 10 தலை 20 கேரம் இந்த முதல் மகன். நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கலாம். இருந்தாலும் எதற்காக இங்கு அந்த வந்து வெள்ளிக்கிரி மலையை வேரோடு பார்த்தா 10 தலை 20 கரம் எதற்காக இங்க வந்திருக்கிறீர்கள்? எதற்காக தென்னிலங்கை ஆளக்கூடிய ராமநேஸ்வரன் ஒரு குரங்கு பையன் அதானே சோத்த துண்ணுமா எங்கன்னா மரத்துல இருக்கிற காய்கறியை துண்ணுமா எங்கன்னா போய் படுத்துக்கணுமான்னு இல்லாத அப்ப நாங்க போறோங்க. நானு தந்திரி மந்திரிடா. மந்திரி மந்திரி கத்திரி மாதிரி பேச. சரியா செப்புடா. நான் ஏன் சாப்பிடுங்க செப்புன்னா சொல்லுன்னு அர்த்தம் தான். எனக்கு நல்லா சப்ப தெரியும். நல்லா சொன்ன தெரியுங்க. அப்படி சொல்லுப்பா. குரங்கு எம்மா உங்க பையன் வாழைப்பயிர் 2 வாங்கி தர கூட்டு போய் தூக்குப்போ. என்ன ஆட வந்தா என்ன ஆட வந்தா இந்த ஐயா எப்ப 6 அடி விடா 6 அடி பார்த்தாயா? தன் இலங்கையை அழகான ஒரு தீவிலே அழகான ஒரு நாட்டை ஏற்படுத்தி அந்த தென் இலங்கை ஆளக்கூடிய ராமநேஸ்வரன் சங்கராபரணம் ராகத்தை பாடியவர் சிவபெருமானை நேரில் அந்த வெள்ளிக்கிரி மலையில் வேரோடு பார்த்தவர் மலை. ஆமா, அனைத்தும் உண்மைதான். இங்கு எதற்காக வந்திருக்கேன்? தவத்தை ஏன் கலைத்தேன்? என்ன காரணம்? எதற்காக நான் வருவேனா? என்னை விட மரவழைத்தவன் வீராதி வீரன் வீரன் கிஷ்கந்தி ஆடக்கூடிய வானர குல தலைவன் வாலி ஒருவன் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம். அதனால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படியானால் என்னோட சமசைய வந்திருக்கிறேன். ஒரு 5 அறிவு உள்ள குரங்கு குஞ்சி 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 குஞ்சி
இந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணனுக்கு இது நிகராகுமா ஈடாகுமா? ஈடாகுமா குதிக்கு மேல புது சுமக்கள் என்று சொன்னார்கள். அது நான் குதித்துக் கொண்டிருக்கின்றாயா? வா நீயா நான் என்று பார்க்கலாம். அரசே என்னடா ஒரு என்னடா ஒரு காளி ஜெகுருராய் வாயாளி என்னடா ஒரு காளி ஜெகுருராய் வாயாளி என்னடா ஒரு காளி அத்தனை உன் கைத்தலை சக்தி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா கட்டி சுட்டதடா வாயில விட்டு மூத்திரம் போயிடு வாடா 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 நான் மூஞ்சில கை வைக்கிய மூணு பாரு என்ன நான் அடிக்கிறேன் உன்னாலதாயா நான் கீக்கிறேன் நீ என்ன கீச்சா எனக்கு வீரம் இல்லையா இல்ல விவேகம் இல்லையா 10 தலை 20 காலம் தாய் நாள்படா ஆனா நீ என்ன பார்க்கலாம் என் தோள்கள் திரவெடுத்து விட்டது எனக்கு பலம் அதிகரித்து விட்டது விடமாட்டேன் வா வா பார்க்கலாம் Yeah.
காலே இந்த தடியாக்குதுன்னா ஏய், ஏந்திரியா மாவன, ஏந்து. என்ன காப்பாத்துங்க சார். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு பூசேன். இது பெருசா. அவங்க சௌகரியத்துக்கு வச்சிருக்கிறாங்க. எழுதுடா, முதல்ல எழுதுடா. ராவணா, என்னோட சமருக்கு வந்தாய், என்னை பணிந்து விட்டாய். எப்போதே உன்னை விட்டு விட வேண்டும் என்று உரைக்கின்றாயா? ஒருபோது விட மாட்டேன். உங்கள் இருவர் என்ன தெரியுமா செய்ய போகிறது? நேற்ற கையா வாரி சார் பார்க்க வந்தோமே பரிசு தர போறாரு. நீ அங்கலாக்கு பேசிருக்காங்க. நான் முதல்ல வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்க. போறாங்க கையா முதல்ல நீட்டு கலந்து நீட்டு. நீ யாரு? ராவணா, இந்த தென்னிலங்காபுரி நாடு இப்போது என் மொத்த வாளிலேயே அடக்கமாக இருக்கின்றது. உங்கள் இருவரை என் நாட்டுக்கு அழைத்து செல்கின்றேன். நான் பெருமையா பேசலாமா? எங்கன்னா சோத்து துண்ணுமா சூட்டு முடிக்க நம்ம நாட்டிலே இருந்தோமா? ஒரு 5 அறிவு உள்ள குரங்கு குரங்கு சார் குரங்கு சார் குரங்கு சார் குரங்கு சார். ராவணா, இப்போது என் நாட்டுக்கு புறப்பட வேண்டும். கையை கட்டி எங்க இட்டு போறீங்க? இப்போது ஆகாயமாக நான் பறந்து செல்ல போகின்றேன். ஆகாய மார்க்கமா? ஆகாயத்துல பறந்து போறதா? எங்க ஐயா இருக்கிறாரு. ஆமா, அவர் நல்லா தாங்குவாரு. கல்லு முள்ளுலாம் அவர் ஈத்து போங்க. அவர் இது போனா நான் எலும்பு தோலுமாக்குற ஐயா. எங்கெல்லாம் பில்லு மெத்தியா இருக்குதோ அங்கெல்லாம் மட்டும் என்ன உட்கார உட்கார வச்சு இட்டு போங்க. அப்படியா? எவனாலடா உத வாங்க முடியும்? ஆகாயமாக அழைத்து செல்றேன். எங்க இட்டு போறேன்? என்னடா அப்பா கேட்டம்மா நானா உண்மையா சொன்னா உயிராமே இல்ல கேள்வி பட்டுக்கிறோம். புறப்படி நாட்டுக்கு போகலாம்.